அப்போ உங்களுக்குள்ள சுவாசம் வந்து சீராக ஓட தொடங்குச்சுனாலே உடம்புல அளப்பரிய ஆற்றல் பெருக தொடங்கும். அப்போது இருதயத்தில் பிரச்சனை எதுனா புரோட்டீன் லெவல் வந்து கம்மியாக தொடங்கும். அப்போ அதுக்கு தகுந்த முத்திரை பிடிக்கணும். அப்போ முத்திரை பிடிக்கணும் போது உடம்பு ரொம்ப சோர்வாய் போய் கிடக்குது. நான் எப்போ தான் முத்திரை பிடிச்சிட்டு உட்காது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க, பூராமே கற்பனையாகவே முத்திரை பிடிக்கும். முடிஞ்சால் கையில் வச்சு பிடிச்சி பாருங்கள். முடியலையா கையை இப்படி வச்சுக்கங்க, வானத்தை பக்கம் வச்சுட்டு கற்பனையிலேயே முத்திரை பிடிங்க. இந்த முத்திரை பிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல புரோட்டீன் சக்தி வந்து அதிகமாகும். சரிங்களா? இந்த முத்திரை பிடிக்கும்போது உடம்புல புரோட்டீன் சக்தி அதிகமாகும், தசைகள் வலுப்பட தொடங்கும், உடம்புல வந்து வெயிட் கூடுதலுக்கான வேலையை வந்து செய்யும். இந்த முத்திரையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் பலம் ஏற்பட்டு எலும்புக்குள்ளே வந்து பலமாகி அது வந்து ரத்தம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அளப்பரிய ஆற்றல் மிக்க ரத்தமாக வரும். அதாவது இது பேர் பிராண முத்திரைன்னு பேர் வச்சாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலமுத்திரைன்னு பேர், பிருத்தி முத்திரைன்னு பேர். அப்போ இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க உங்களுக்குள்ள அவ்வளோ ஆற்றல் வந்து கிடைக்கப்படும். அதே மாதிரி இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காற்று ஓட்டம் சீராக வந்து பட தொடங்கும். அப்போது புரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கொடுக்குற முத்திரை. அப்புறம் இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும், வெற்றிடத்தை வந்து சுத்தமாக்கும். எங்கேயாவது நோய் இருந்துச்சு என்ன பண்ணோம், போட்டு அப்படியே நறுக்கி நறுக்கி வச்சுருக்குமா, வயிற்றில் கட்டி வந்துருக்குது போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். லங்ஸில் வந்து நுரையீரல் சளி தேங்கி நிற்கிது, கட்டி வந்துருக்கும். அப்போது அந்த வெற்றிடம் இருந்தால் தான் இயங்க முடியும். ஹார்ட் வந்து இயங்க முடியாமல் நெருக்கிடுது. அதாவது ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிடுது, ஒரு காற்று வந்து வேலை செய்யாமல் ரைட் கார்டு வேலை செய்யுது, லெஃப்ட் கார்டு வேலை செய்யுது, லெஃப்ட் கார்டு வேலை செய்யுது, ரைட் கார்டு வேலை செய்யுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கல் மாதிரி சேர்ந்துடும். அதான் கட்டி. அப்போது இந்த ஆகாய முத்திரையை பிடிக்க பிடிக்க என்ன ஆகும்னா வெற்றிடத்தை வந்து விரிவுபடுத்தும். ஏன்னா அந்த இருக்கிறது தளர்த்தி விடும். அப்போது இந்த அபான முத்திரை அப்படிங்கிறது நீங்கள் பிடிக்க பிடிக்க என்ன பண்ணணும்னா அங்கே வெற்றிடத்தை விரிவுபடுத்துவோடு சேர்த்து அந்த உறுப்புகளுக்கு பலத்தை வந்து கொடுக்கும். அப்போ இந்த முத்திரை செய்ய செய்ய பலம். அதே வந்து இந்த பூசன் முத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் ஞான முத்திரையும் இடது கையில் அபான முத்திரையும் பிடிக்கக்கூடியது. அப்போ இந்த முத்திரையை நீங்கள் என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ளே காற்றோட்டத்தை சீர்படுத்தி நுரையீரலை பலப்படுத்தி ஒவ்வொரு சதைகளையும் பலப்படுத்தி எங்கெல்லாம் இறுக்கம் இருக்கிறதோ அந்த இறுக்கத்தை பூரா தளர்த்தி விட்டு எங்கே வெற்றிடம் வேண்டுமோ அந்த வெற்றிடத்தை வெற்றிடமாக்கி அந்த வெற்றிடத்துக்கு தகுந்த மாதிரி சோறு இருக்க முடியும். இப்போ இருதயத்தில் ஒரு குழாயில் வந்து நல்ல நெருக்கம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு குழாயில் வந்து விரிவு அதிகமாகி வேலை செய்யுது. அப்படிங்கும்போது எந்த பக்கத்தில் அடைப்பு அதிகமாக இருந்து வேலை செய்ய மாட்டேங்குதோ அந்த பக்கத்துக்கு விரிவை கொடுத்து அங்கே அந்த பலப்படுத்திட்டு இந்த பக்கத்தில் அதிகமாக இருக்க விரிவை சுருக்கி பலப்படுத்தக்கூடிய வேலையை எது செய்யணும்னா இந்த பூசன் முத்திரை எது செய்யும். ஒவ்வொரு உறுப்புக்குமே வேலை செய்யும். அப்படி ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்தக்கூடிய வேலையை இந்த பூசன் முத்திரை வந்து செய்யும். அது இப்படி செய்கிறது தான் இந்த உறுப்புகள் இந்த வேலை இப்படி செய்யுது, இப்படி தான் செய்யுது. அப்போது காற்றையும் ஏற்படுத்த தொடங்குது, அதே நேரத்தில் இந்த சக்தி நிலைப்பாடு அந்த சதைகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது. இந்த ஆகாயங்கள் மூலமாக இறுக்கத்தை தளர்த்தியும் விட தொடங்குது. அப்படி எல்லா பக்கம் பலத்தை கொடுத்தது இது பண்ணக்கூடிய வேலை தான் இந்த பூசண முத்திரையோட வேலை. அப்போது இது எளிமையாக இயங்கணும் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் காற்றும் தண்ணியும் ஊடுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்கி நிற்கணும் இல்லையா? அப்போ தேங்கி நிற்கிறக்கூடியதுக்குள்ளே அந்த வாழ்வுக்குள்ளே அந்த சதைக்குள்ளே ஓடக்கூடிய நீரோட்டத்தை கொடுக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது பூசண முத்திரை. அப்போ இவ்வளோ ஆற்றலை கொடுக்கும்போது நீங்கள் பிடிச்சி அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பிடிக்கும்போது உள்ளே ஓடும். அப்படி ஓடுறதை வந்து உங்களால் உணர்ந்துட்டிங்கன்னா இந்த முத்திரை எவ்வளவு சக்தி வாய்ந்த முத்திரையாக மாதிரியுமா எப்பேற்பட்ட உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் இந்த முத்திரை வந்து மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற இந்த முத்திரையை பிடிச்சாங்கன்னா ஏதாவது நோய் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வராமல் தடுக்கக்கூடிய வேலையை செய்யும், வந்திருந்தால் அது சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யும், நோயே வரல இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிற வேலையை செய்யும். அப்போ தினந்தோறுமே இந்த பூசண முத்திரையை நல்லா இருக்கவங்களும் 10 நிமிஷம் பிடிக்கலாம், அதிகமாக முடிச்சாலும் தப்பு இல்லை. நல்லா உடம்பு சரியில்லாதவங்க 40 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் பிடிக்கலாம். அதான் கேப் விட்டு பிடிக்க பிடிக்க அவ்வளோ ஆற்றல் வந்து கொடுக்கும். ஒவ்வொரு முறையும் முத்திரையெல்லாம் நீங்கள் பிடிச்சி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாகம் எடுக்க தொடங்கலாம், பசி எடுக்க தொடங்கலாம். அப்போது தியானம் பண்ணும்போது முத்திரையை மாற்றி மாற்றி பிடிக்கலாம். அப்போது இருதயத்தில் பலவீனமாக இருக்குது, நுரையீரலில் பலவீனமாக இருக்குது, கிட்னியில் பலவீனமாக இருக்குது, கல்லீரலில் பலவீனமாக இருக்குது, வயிற்றில் பலவீனமாக இருக்குது, சிறுகுடல் பெருகுடல் அப்பண்டிக்ஸ் சைடில் பலவீனமாக இருக்குது, சிறுநீரக பையில் பலவீனமாக இருக்குது, ஹெரனியா வந்துருக்குது, சதை வீங்கி இருக்குது, கால் வந்து வீங்கி இருக்குது, கழுத்தில் கட்டி வந்துருக்குது, கண்ணில் வந்து கேட்ராக்ட் பிரச்சனை இருக்குது, காதில் வந்து சரியாக வந்து கேட்க மாட்டேங்குது, ஒலி கேட்க மாட்டேங்குது, தலை வலிக்குது, தலை பாரமாக இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துருக்கு, என்ன வேணும் எது வந்து என்ன வைத்தியம் வேணாலும் பாருங்கள். உங்கள் வைத்தியம்லாம் பார்க்கணும் ஓடு சேர்த்து இந்த முஸ்லீம் பிடிக்கும். எப்போ நான் வைத்தியம் பார்க்கறது வந்து ஒரு விபத்தில் எனக்கு கை போயிடுச்சுப்பா, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே கையே இல்லைப்பா, கையவே தூக்கவே முடியாதுப்பா, என்னால் அவ்வளோ தூரத்துக்கு பெயினாக இருக்குப்பா, இந்த முத்திரையை ஞாபகம் வச்சுக்கிட்டு முத்திரையை பிடிப்பதாக மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிங்க. உங்கள் கையில் முத்திரை பிடிக்க தான் கற்பனை பண்ணிங்க. அப்படிப்பட்ட அளப்பரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த பூசண முத்திரைகள். சரிங்களா? பூசன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒளின்னு அர்த்தம்.
ஒரு பக்கம் சூரிய ஒளின்னு அர்த்தம். எங்கு இருள் இருக்கிறதோ அந்த இருள் நோய், எங்கு ஒளி வருகிறதோ அந்த ஒளி வந்து ஆரோக்கியம். அவ்வளோதான். அப்போ இந்த முத்திரை வந்து ஒளின்னு ஒரு பேர் சொன்னால் அதுதான் பூசம்னு வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஒளி உள்ளே ஏற்பட பேராற்றல் பெருக தொடங்கும். ஏன்னா இந்த பக்கம் நெருப்பு வந்து சேருது, இந்த பக்கம் நெருப்பு சேருது. 2 நெருப்பும் என்ன பண்ணுது, வெற்றிடத்தில் போய் கனெக்ஷன் ஆகுது. இந்த வெற்றிடத்தில் இந்த நடுவில் இருக்கு இல்லையா, நடுவில் 2 பக்கம் கனெக்ஷன் ஆகும். அப்போது வெற்றிடத்தில் பிராண்டத்தில் என்ன இருக்குது, ஒளி இருக்குது. அந்த ஒளியை அதிகமாக கொடுத்து தான் உடம்பை சரிப்படுது. இப்போ உண்மையிலேயே அற்புதமாக சரிப்படும். சரி, இப்போ பயிற்சியை நான் விளக்கம்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். பயிற்சியை மட்டும் வரிசையாக சொல்லிடுறேன், நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? நான் இடையில வந்து இது கொடுக்க பேசாமல் பயிற்சி சொல்லிட்டு வரேன். இந்த பயிற்சி எதுவும் சொல்லணும் அத்தனையும் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் பிரித்து செய்யறதுனாலும் செய்யுங்க, இல்லை மொத்தமாக செய்யறதுனாலும் செஞ்சுக்கங்க. இது இப்போ பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயமா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பேசிக்கணும். பேச பேச வெற்றிகள் வந்து கிடைக்க தொடங்கும். ஸோ பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் கை காலில் கழுவிட்டு வந்து உட்காந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உடம்பு சரியில்லாதவங்க நீங்கள் எங்கே பெட்டில் படுத்தாலும் எது படுத்தாலும் சரி, கண்களை மூடி முதல்ல ஒரு ஆழமாக ஒரு 11 மூச்சு எடுத்து வெளியிடுங்க. மூச்சு எடுத்து வெளியிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இதய பகுதியில் வலது கையை வச்சுக்கிட்டு மென்மையாக தொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே உங்களது இதயத்தை கூட பேசுங்க. வாய் விட்டு பேசணும் அவசியம் இல்லை, மனசுக்குள்ளேயே நீங்கள் இதயத்தில் பேசலாம். பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் இதயத்தில் பேசுங்க. என் அற்புதமான இதயமே உனக்கு நன்றி, உன் அன்பான உதவிக்கு மிக்க நன்றி. நான் உருவாவதற்கு உறுதுணையாக முதலில் தோன்றி இப்பொழுது வரை துடித்து என்னை காப்பாற்றி என் நலமாக வாழ வைக்கும் இதயத்திற்கு மிக்க நன்றி. இதயமே, நீயே என்னை வெற்றியாளனாக வைத்திருக்கின்றாய். உன்னாலே நான் அனைத்து சாதனையும் செய்கின்றேன். நீ இருப்பதாலேயே இந்த உலகம் முழுக்க எனக்கு மதிப்பு, பலவிதமான மரியாதைகளையும் நீயே பெற்றுக் கொடுக்கின்றாய். இறைவனுடைய உணர்வையும் மற்ற அனைத்து சிற்றின்பம் பேரின்பத்தையும் உன்னாலேயே நான் அனுபவிக்க முடிகிறது. இப்பேற்பட்ட ஆற்றல் கொண்ட என் இதயமே, உனக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. உன்னுடைய ஆரோக்கியத்தால் நான் மிகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன். நீ இருக்கக்கூடிய இந்த பேரின்பத்தில் நான் பலவிதமான ஆற்றலை பெற்று மிகவும் சிறப்பானவனாக இருக்கின்றேன். என் உடலெங்கும் உனக்குள்ளிருந்து வரக்கூடிய இரத்தத்தின் அற்புத ஆற்றல்கள் பரவி அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. இப்படி ஆரோக்கிய தன்மையிலும் வளமான நலமான வாழ்விலும் மிக மகிழ்ச்சியான தன்மையிலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான இதயத்திற்கு மிக்க நன்றி. அப்படியே சொல்லிட்டு அப்படியே என் கை வச்சுக்கிட்டே மென்மையாக மூச்சு இழுத்து வெளியிடுங்க. ஒரு 11 மூச்சு எடுத்து வெளியிடுங்க. எவ்வளோ மூச்சுக்கு நிதானமாக மூச்சை வெளியிட முடியுமோ அப்படி மூச்சை வெளியிட்டுட்டு உங்களுடைய 2 கைகளையும் மடி மேலே வானத்தை பார்த்த மாதிரி, உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மூச்சை கவனிக்கிறீங்க. மூச்சை கவனிச்சுட்டு பிராணாயாம சக்தி பயிற்சி உங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். இடது நாசியில் சுவாசம் எடுத்து வலது நாசியில் விடுறது, வலது நாசியில் சுவாசம் எடுத்து இடது நாசியில் விடுறது. இந்த பயிற்சியை வந்து செய்கிறீங்க. அப்போது வலது பக்கம் மூக்கை அடைச்சிக்கிறீங்க, இடது பக்கம் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க. இழுத்துட்டு இடது பக்கம் மூச்சை அடைச்சிட்டு வலது பக்கமாக மூச்சை வெளியிடுறீங்க. அப்புறம் வலது பக்கம் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க. அப்படியே அப்புறம் இடது பக்கமாக மூச்சை வெளியிடுறீங்க. இப்படி இந்த மூச்சு பயிற்சியை வந்து
இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விட்டு, வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடுறது வந்து ஒரு கவுண்ட்டு. இது மாதிரி 27 முறை செய்வீங்க. இந்த மூச்சு பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இருதய பகுதி, நுரையீரல் பகுதி, நெஞ்சு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சுத்தமாக தோணும். இதுக்கு பேர் வந்து பிராணாயாமத்தில் நாடி சுற்றி மட்டும்தான். முழுமையான பிராணாயாமங்கிறது மூச்சை எடுக்கணும், உள்ளே வைக்கணும், அதுக்கு நிறுத்தி அதுக்கப்புறம் வெளியிடணும். அதை நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம். ஏன்னா இதயத்தில் பிரச்சனை இருக்கும்போது அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடியதை இப்போ செய்யக்கூடாது. ஸோ இது வந்து பிராணாயாமத்தில் நாடி சுற்றி தான். இந்த நாடி சுற்றியை செய்தாலே இதயத்துக்கு பலம் வந்து கிடைக்கும். சரி, இதை செஞ்சு முடிச்சாச்சு. அப்படியே கண்களை மூடி மறுபடியும் வச்சு உட்காந்துக்கிறீங்க. உட்காரும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கலாம், அல்லது இருதய முத்திரை பிடிச்சி உட்காரலாம். இருதய முத்திரை என்னங்கிறது வீட்டில் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துங்க. இருதய முத்திரை பிடிச்சி நீங்கள் அமர்ந்துக்கலாம். அமர்ந்துக்கிட்டு உங்கள் மூச்சை கவனிக்கிறீங்க. அந்த மூச்சு எப்படி ஓடுது அப்படிங்கிறத கவனிக்கணும். உங்களுக்குள்ளே எவ்வளோ சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிரமத்தோடு சேர்ந்து மூச்சு ஓடுறதை கவனித்து அதுக்கு உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளே நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு அமைதியாக உட்காரணும். அப்படியே அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இருதய பகுதியிலிருந்து ஒரு பச்சை வர்ண